டிவிக்குடன் கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கா சார்? அதை பற்றி எந்த விவரமும் நான் சொல்ல முடியாது. பொதுச் செயலாளர் என்ன சார் சொல்றாரு? பொதுச் செயலாளர் தெம்பா இருக்கிறார், எங்களுக்கெல்லாம் தெம்பு விட்டுறாரு. அதிமுக தலைமையில் ஆட்சி அமைய வாய்ப்பு இருக்கா சார் இந்த தருணத்தில்? எதிர்காலத்தில் நிச்சயமா அதிமுக ஆட்சி அமைக்கும். சார், பாண்டிச்சேரியில எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியுமா? அண்மை செய்தி. எடப்பாடி பழனிசாமி தெம்பாக இருக்கிறார், எங்களுக்கும் தெம்பூட்டு வருகிறார் என்று தற்பொழுது பொள்ளாச்சி ஜெயராமன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காட்சிகளை பார்த்தோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது இபிஎஸ் குறித்த கேள்விக்கு பொள்ளாச்சி ஜெயராமன் செய்தியாளர்களுக்கு பதில் கூறியுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்கள். அஸ்வினி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக சார்பாக பல்வேறு வியூகங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சென்னை பசுமைவெளி சாலையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் சந்தித்து தங்களுடைய கருத்துக்களை ஆதரவுகளை தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய தினத்தில் பல்வேறு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் சந்தித்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் நேற்று கூட செம்மலை போன்றவர்கள் எல்லாம் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அதில் செம்மலை கூறும் பொழுது கூட எங்களுடைய தலைவர் கிங் மேக்கர் அல்ல, அவர்தான் கிங் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார்கள். இன்றைய தினத்தில் சந்தித்த பொள்ளாச்சி ஜெயராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது எங்களுடைய தலைவர், குறிப்பாக அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த பேச்சு மாறுதல்களை நம்மால் பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக அவர்கள் தங்களுடைய பொதுச் செயலாளர் என்று கூறி வந்த நிலையில் தற்பொழுது ஒவ்வொருவருமே தங்களுடைய தலைவர் என்று குறிப்பிடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தங்களுடைய தலைவர் தெம்பாக இருப்பதாகவும் எதிர்காலத்தில் எங்களுடைய ஆட்சி அமையும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அது எப்படி அமையும் என்பதெல்லாம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் பொழுது அதற்கான பதிலை அவர் கூறவில்லை. நிச்சயமாக நல்ல முடிவை எங்களுடைய பொதுச் செயலாளர் அறிவிப்பார் என்ற கருத்தை மட்டும் அவர் பதிவு செய்துவிட்டு சென்றிருக்கிறார். அஸ்வினி, டிவிக்குடன் கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கா சார்? அதை பற்றி எந்த விவரமும் நான் சொல்ல முடியாது. பொதுச் செயலாளர் என்ன சார் சொல்றாரு? பொதுச் செயலாளர் தெம்பா இருக்கிறார், எங்களுக்கெல்லாம் தெம்பு விட்டுறாரு. அதிமுக தலைமையில் ஆட்சி அமைய வாய்ப்பு இருக்கா சார் இந்த தருணத்தில்? எதிர்காலத்தில் நிச்சயமா அதிமுக ஆட்சி அமைக்கும். சார், பாண்டிச்சேரியில எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியுமா? அண்மை செய்தி. எடப்பாடி பழனிசாமி தெம்பாக இருக்கிறார், எங்களுக்கும் தெம்பூட்டு வருகிறார் என்று தற்பொழுது பொள்ளாச்சி ஜெயராமன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காட்சிகளை பார்த்தோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது இபிஎஸ் குறித்த கேள்விக்கு பொள்ளாச்சி ஜெயராமன் செய்தியாளர்களுக்கு பதில் கூறியுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்கள். அஸ்வினி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக சார்பாக பல்வேறு வியூகங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சென்னை பசுமைவெளி சாலையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் சந்தித்து தங்களுடைய கருத்துக்களை ஆதரவுகளை தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய தினத்தில் பல்வேறு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் சந்தித்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் நேற்று கூட செம்மலை போன்றவர்கள் எல்லாம் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அதில் செம்மலை கூறும் பொழுது கூட எங்களுடைய தலைவர் கிங் மேக்கர் அல்ல, அவர்தான் கிங் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார்கள். இன்றைய தினத்தில் சந்தித்த பொள்ளாச்சி ஜெயராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது எங்களுடைய தலைவர், குறிப்பாக அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த பேச்சு மாறுதல்களை நம்மால் பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக அவர்கள் தங்களுடைய பொதுச் செயலாளர் என்று கூறி வந்த நிலையில் தற்பொழுது ஒவ்வொருவருமே தங்களுடைய தலைவர் என்று குறிப்பிடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தங்களுடைய தலைவர் தெம்பாக இருப்பதாகவும் எதிர்காலத்தில் எங்களுடைய ஆட்சி அமையும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அது எப்படி அமையும் என்பதெல்லாம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் பொழுது அதற்கான பதிலை அவர் கூறவில்லை. நிச்சயமாக நல்ல முடிவை எங்களுடைய பொதுச் செயலாளர் அறிவிப்பார் என்ற கருத்தை மட்டும் அவர் பதிவு செய்துவிட்டு சென்றிருக்கிறார். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.